ஜான்சி எப்படி தோசைக்கல் துடைப்பான் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல நம்ம பொதுவா துணியை வச்சு துடைப்போம். தண்ணி தெளிச்சு கொஞ்சம் துணியை வச்சு துடைச்சாதான் நல்ல தோசை வார்க்க வரும். அதை துடைக்கிறதுக்கு நம்ம துடைப்பான் செஞ்சு வச்சுக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ASK Jhansi சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா தோசைக்கல் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டை ரெடிமேடா கடைகள்ல கிடைக்குது, பாத்திர கடைகள்ல. இத வாங்கி யூஸ் பண்ணலாம் நாம. பட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கும். துடைக்க துடைக்க இந்த மாதிரி மொழுக்கு மாதிரி ஆயிரும். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருகருப்பா இருக்கும். இத திரும்பவும் நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க நல்லா போட்டு கட்டுன்னு கட்டி வச்சிருப்பாங்க. அது இல்லாம இது பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கும். இத திரும்பவும் கலட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு இருக்கணும். அல்லது நமக்கு இது தூக்கி போட்டு வேற வாங்கணும். இது விலை ஒரு 20 ரூபாயா என்னமோ தான். பட் இதை விட பெஸ்டா நாமே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது வேற. சோ எப்படி பெஸ்டா வீட்ல ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா இது பவுடர் அடிக்கிற பஃப். இது எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கும். விலை ஒரு 10-20 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள நம்ம வேணும்னா ஏதாவது பவுடருக்கு இது போட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இந்த டைப்ல கொடுத்திருப்பாங்க. இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயும் கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டு நீங்க வாங்கிக்கிங்க. இத நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால ஒயிட் கலர்ல ஒரு காட்டன் கிளாத், லுங்கி கிளாத் மாதிரி, பழைய லுங்கி கிளாத் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இது மேல நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா கை பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த சர்ஃபேஸும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சோ இப்படி வச்சிட்டோம்னா தோசைக்கல் ஹாட்டா இருக்கும் போது நம்ம அப்படியே ரப் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கையும் காய்ச்சாது, ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த துணி கொஞ்ச நாள்ல அழுக்காயிரும். அழுக்காயி எண்ணெய் பிசுக்க ஆயிருச்சுன்னா நம்ம இந்த ரப்பர் பேண்ட் மட்டும் கலட்டி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற துணி மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். வாரம் கூட நம்ம துணியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு உங்களுக்கு ஹீட் ஆகும் போது கட்டாச்சுன்னா நீங்க நூல் போட்டு கட்டிக்கிங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சிட்டீங்கன்னா இதுலயே நம்ம துணியை மாத்தி மாத்தி நம்ம ஈஸியா தொடச்சுக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவா தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாட்டா இருக்கும்போது தோசை ஊத்தினாலும் ஒட்டிக்கும். தோசை சட்டி காயாத மாதிரி இருக்கும்போது தோசை ஊத்தினாலும் ஒட்டிக்கும். கரெக்டான ஹீட் இருக்கணும். சில டைம் பாத்தீங்கன்னா ஹீட் ஓவர் ஆகும்போது நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு தான் ஊத்த வேண்டி இருக்கும் தோசை. அப்படி தண்ணி தெளிச்சு விடும்போது அந்த தண்ணியை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அதே போல ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டோம்னாலும் தோசை போய் ஒட்டிக்கும். ஏன்னா அதுல எண்ணெய் பசியே இல்லாம போயிடும். அப்ப நீங்க ஒரு டிராப் ஆயில் ஊத்தி திரும்பவும் இதை வச்சு அந்த ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை சூப்பரா வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ASK Jhansi சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ASK Jhansiயை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ASK Jhansi சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.